செங்கடலை இரண்டாக பிளந்து வழிகளை திறந்த அதிசயம். வழியே இல்லாத இடத்துல புதிய வழிகளை திறந்து கர்த்தர் அதிசயம் செய்தார். நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் மேலே பிரிட்ஜு போடுறாங்க. இந்த 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 கோவளத்தில் இல்லை மற்ற பிரிட்ஜெல்லாம் போட்டாங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த ஆற்று நடுலாம் பண்ணுவாங்க, பெரிய மண் கொட்டுவாங்க. மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளம் நோண்டி ஜேசிபியில் பள்ளம் நோண்டி அந்த பெரிய பெரிய தூண்களை என்ன பண்ணுவாங்க, காலம் போடுவாங்க. வழி திறக்கிற அதிசயம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் இருக்குது. செங்கடலை யாரெல்லாம் பிளக்க முடியுமா? இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் அந்த பிரிட்ஜு மேலே தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே பிரிட்ஜு போடுறது கட்டுறாங்க. ஆனால் ஒரு கடலை இரண்டாக பிளக்க முடிகிற டெக்னாலஜி ஒன்றும் வரவில்லை. இங்கே நம்ம நெம்மேலியில் சூழற்காட்டில் கடல் நீரை என்ன நீராக மாற்றுறாங்க? குடிநீராக மாற்றுறாங்க. கடல் தண்ணி இரண்டாக பிளந்து விட்டாங்கன்னா சிங்கப்பூருக்கு ஓடி வந்துடலாம் போல. நம்ம எது விராமல் சொல்கிறீங்க? கடலை இரண்டாக பிளக்கிற எந்த ஒரு டெக்னாலஜியும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களால் செய்ய முடியாதது, எந்த அரசாங்கத்தினாலும் செய்ய முடியாதது, எந்த டெக்னாலஜினாலையும் விஞ்ஞானினாலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடலை இரண்டாக பிளந்து புது வழிகளை திறக்க செய்தார். அதுதாங்க அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள், மனிதரால் கைவிடப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையும் நம்மளால் கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, வழியே இல்லாத ஒரு அடைப்புகள் வரும்பொழுது புதிய வழிகளை நம்மளை நடக்க செய்கிறது அல்லவா? அதுதான் அதிசயமாக இருக்கிறது. மனிதர்களால் செய்ய முடியாததே, டாக்டர்களால் செய்ய முடியாததே, நம்மளுடைய எண்ணத்தினால செய்ய முடியாததே, நம்மளுடைய அறிவினால் செய்ய முடியாததே, ஆண்டவரோட வல்லமை வெளிப்படுத்தி புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். அதுதான் அதிசயமாக இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் செங்கடல் இரண்டாக பிளந்து அந்த கடலை கடக்க செய்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வழியா இருக்கிறேன், நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனுமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு சத்தியமா இருக்கிறேன். வார்த்தை ஆமென் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா காரங்களை உயர் சொல்லுங்க. ஆமென். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், சேரக்கூடாத ஒளியில் எல்லா காரங்களை உயர் சொல்லுங்க. எப்போ காரங்களை சொல்லுங்க. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகுது பாருங்க. அவர் தாங்க சத்தியமா இருக்கிறார், அவர் தாங்க வழியா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த தெய்வமாக சொந்த கடவுளாக நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தா கவனிங்க, அவர் உங்க வாழ்க்கையில அவர் தான் வழியாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் தான் உங்க வாழ்க்கை ஜீவனமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர்கள் வருவாங்க, ஒரு ஊழியக்காரர்கள் கடந்து போவாங்க, ஒரு சந்ததி ஒரு சந்ததி கடந்து போகும். வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்குள்ளாக நம்ம போகும் பொழுது அநேக பேர், கொஞ்சம் பேர் நெருக்கடியான பாதையில் போவார்கள் என்று மத்தியில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்துக்கு போன ஜனங்கள் விசாலத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் கர்த்தா கவனிங்க. கடிவாளம், ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க. எதுக்காக கடிவாளம் போட்டிருக்காங்க? இந்த இடத்துல ஒரு மறை போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு இது போட்டிருப்பாங்க. அது அப்படி நேராக தான் போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தார் இருக்கிறவங்க எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகலாம். நாம் அல்ல, நாம் கடிவாளத்தோடு, நம்மளுக்கு ஒரு இறக்கு இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்கிற எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம எழுதி கொடுத்து இருக்கிறார். இது பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. அப்போ வழி திறக்கிற அதிசயத்தை கர்த்தர் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து முடித்தது போல் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா.